இப்ப இந்த ஈரோடு சந்தைக்கு எல்லா வாரம் வருவீங்களா? ஈரோடு சந்தைக்கு எல்லா வாரம் வேலைக்கிழமை வரும். இந்த சந்தையில வந்து எந்த மாதிரி மாடு வரும்? இந்த சந்தையில எல்லா டைப்பான மாடு வரும்னா எல்லா தேவைக்கும் பூர்த்தி அடைங்க. ஓகே. ஒரு 50,000 இருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இங்க மாடு வரும். நமக்கு ஒரு 25 லிட்டர் கரை வேணாலும் கிடைக்குமா? 25 லிட்டர் கரை வேணாலும் கிடைக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபார்ம் டைப்புக்கு வந்து 20-25 கரை தான் மட்டும் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் 20-25 கொண்டு போனாதாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் நமக்கு ஏதோ இல்ல கொஞ்ச நாட்டு லாபம் கிடைக்கும். அதுக்கு தகுந்தமான மாடும் வரும். ஒரு வீட்டு தேவைக்கும் வரும், ஒரு வீட்டு யூஸுக்கும் வரும். ஒரு 10 மாடு வச்சு ஃபார்ம் ரன் பண்றாங்களே அவங்களுக்கும் வருங்கண்ணா மாடு. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த இங்க எடுக்கிறோம்னா வண்டி எல்லா ஊருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? வண்டி இருக்குங்கண்ணா. அது என்ன சொல்ல போனா சவுத் இந்தியாவிலே பெரிய பிக்கெஸ்ட் மார்க்கெட்டுங்க ஈரோடு மார்க்கெட்டுங்க. அதனால வந்து இங்க இருந்து எல்லா சந்தைக்கும் ஆளு வருவாங்க. கர்நாடகா வரும், தமிழ்நாடு வரும், தமிழ்நாடு ஃபுல்லா வரும், அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் மேல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கோவா டைப்ல இருந்து கோவா சைடு இருந்து கூட வராங்க. ஓகே ஓகே. இப்போ அவங்க எங்க இருந்து வந்தாலும் நம்ம வந்து மாடு வாங்கி கொடுக்கலாமா? மாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. முக்காவாசி அதிகமா நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. முக்காவாசி நம்ம வியாபாரிக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப யூடியூப் பார்த்து நம்ம 1-2 வீட்டு தேவைக்கு ஃபார்ம் டைப்புக்கு வராங்க. அவங்களுக்கு நம்ம அந்த விலையில தான் நாம எடுத்து கொடுப்போம். சரி சரி. இப்போ வந்து உங்ககிட்ட மாடு எடுக்கிறாங்கன்னா இல்ல விலையில கம்மியா வாங்கி தருவாங்களா இல்ல மாடு தெளிவா எடுத்து கொடுப்பீங்களா? எப்படின்னா விலையில கம்மின்றதுலாம் சும்மாங்கண்ணா. பொருளுக்கு தகுந்த விலை வாங்கி கொடுப்பேன். ஓகே. அது இல்லாம மாட்டை எல்லாமே பார்த்து கொடுப்பேன். நம்ம பிரீடு வைஸ் சொல்லி கொடுப்பேன். பிரீடு HF ஜெர்சி மட்டும் இல்லைங்கண்ணா. அந்த HFல ஒரு 6-7 டைப் இருக்குது. அதுக்கு உண்டான குண அதிசயங்கள் சொல்லுவேன். அது எவ்வளவு கால் மில்க் கெப்பாசிட்டின்னு சொல்லி தருவேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுப்பேன்.